அனைவருக்கும் இனிய மாலை நல்வணக்கம். முதல்ல தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தவிகவின் தலைவர், தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு நமது ஜேஎம்எஸ் அகாடமியின் சார்பாக அவங்க முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றதற்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதாவது பதவியை கொடுத்து பாரு, அப்போ தான் அவங்களுடைய திறமை தெரியும் அப்படிம்பாங்க. முதல்வராக பொறுப்பேற்ற இருந்து அவருடைய ஆக்டிவிட்டி செம்மையாக இருக்குது. எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கேம்பெயின்லேயுமே அவர் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது கிடையாது. எப்பவுமே மௌனம் தான் பெரிய சக்திமாங்க. அவர் நான் ரொம்ப கடகடான்னு பேசிலாம் நான் பார்த்ததில்லை. பேச வேண்டிய நேரத்தில் நச்சுன்னு பேசுவாங்க. ஆனால் ரொம்ப அடிக்கடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லேயும் அவர் மீதான ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் அவர் அப்படி கடந்து போயிட்டாப்புல. அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அதனுடைய விளைவு இன்றைக்கி தமிழக முதல்வராக இன்றைக்கி பொறுப்பு எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, ஒவ்வொரு தலைவர்களையும் அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் சாரை போய் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய மகன் மரியாதைக்குரிய நமது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவங்கள கட்டி பிடிச்சி வரவேற்றுட்டு போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் அரசியலில் எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே நட்பு, முக்கியமாக நட்பு. நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த தமிழகத்தை முன்னேற்றணும், தமிழக மக்கள் நல்லா இருக்கணும். அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக அவங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்துருக்காங்க. அந்த காட்சிகள் நம்ம காணொலியில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட சூட்டாக இப்போ கூட நம்ம நினச்சிக்கலாம், டிஎம்கேவுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அதனால போய் பார்க்காங்க அப்படிங்கிற கூட சில மீடியாஸில் போய் சொல்லுதாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அடுத்தது அவங்க பார்த்தது நம்ம மதிமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைகோ சார் அவங்கள போய் பார்த்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் துரை வைகோவும் பார்த்து பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போய் அவங்களோட உட்காந்து பேசி அவங்களையும் பார்த்து பேசியிருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப இதில் எல்லாத்தையும் விட பிடிச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னா, நம்ம இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் மரியாதைக்குரிய சீமான் சாரை போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவர் எப்போவுமே விஜய் சார் ரொம்ப பேச மாட்டாங்க. அந்த ஒரு அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, கண்ணில் ஒரு கனிவு. நீங்கள் அந்த சீனை பாருங்களேன். சீமானையும் விஜயும் கட்டி பிடிக்கும் போது அவர் அந்த விஜய் சார் கண்ணுலேயும் சீமான் சார் கண்ணுலேயும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு, ஒரு சந்தோஷம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த எல்லா தலைவர்களும் நல்லா இருந்து தமிழகத்தின் முன்னேற்றத்தை வசத்துனாங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப நல்லது தானே. அதனால ஒன்றுமே எல்லாமே நமக்கு சந்தோஷம்தான். அதனால அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டு எம்எல்ஏக்கெல்லாம் பதவி ஏற்காங்க. எல்லாரும் பதவி ஏற்கும்போது விஜய் சார் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்பாவுடைய பங்கு இருக்கும். அப்பாவுடைய பங்கு என்ன இருக்கும், பையன் ஜெயிக்கும் போது அப்பாவுடைய பங்கு பெருசாக பேச மாட்டாங்க. எப்போயுமே அம்மாமார்கள் நிறைய பேசுவாங்க, அப்பாமார்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. அப்படி ஒரு ரசித்து அப்படி பார்ப்பாங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த மீடியாவில் போய் பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்கும்போது நம்ம முதலமைச்சரை பார்த்து பேசும்போது அவங்க என்ன செய்தாங்க, அவர் ஒரு கண்ணில் ஒரு சிரிப்பை பார்த்துட்டு ஒரு ஆறுதலாக ஒரு பார்வை பார்க்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கையில் எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஒரு வெள்ளை அறிக்கை தரேன்,
வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு அடுத்தது நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஃப்ராங்காக பேசுனதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதில் வந்து யாரும் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கான இடம் இல்லை. அதாவது இங்கே வந்து பணம் சம்பாதிக்க முடியாது, இது மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஒரு 6 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அவருக்கு எல்லா சப்போர்ட்டையும், எல்லா கட்சிக்காரங்களும் நம்ம மக்களும் எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்கணும். அதாவது உடனே ஒரு ஆள் வந்து பெர்ஃபெக்டாக ஆயிட முடியாது, சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாமே புதுசு தான் அவங்களுக்கு. அதனால நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம தமிழகம் நல்லா இருக்கும். தமிழகம் நல்லா இருக்கணும்னு மறுபடியும் நான் வந்து அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை நம்ம தமிழக முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.